கிறிஸ்தவ மிஷனரிகளின் சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்ளப் போகிறது என்ற சத்தம் கடந்த ஒரு மாதமாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. என்ன சொல்கிறது FCRA? இதனால் உண்மையில் யாருக்கு பாதிப்பு? பார்க்கலாம். $100 வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறது. அதில் $30 மட்டுமே சரியான இடத்தை சென்றடைகிறது. மீதம் $70 எங்கே போகிறது? இந்த கேள்வியை கேட்டவர் வேறு யாருமல்ல, உள்துறை அமைச்சர் அமித் ஷா. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம், அதாவது FCRA பெரிய திருத்தம் வரவுள்ளது. கடந்த கூட்டத்தொடரில் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டது. இப்போது மீண்டும் அது வர இருக்கிறது. இதற்கு முன்பாக கத்தோலிக்க பேராயர் மன்றத்தைச் சேர்ந்த மூத்த மதகுருமார்களை அமித் ஷா சந்தித்து பேசினார். வெளிநாட்டிலிருந்து வரும் பணத்தில் எவ்வளவு சரியாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை அவர் நேரடியாக கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் தற்போது 14,000 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மட்டுமே இயங்குகின்றன. 25,000 நிறுவனங்களின் அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. 15,000 நிறுவனங்கள் காலாவதியாகி புதுப்பிக்கப்படவில்லை. புதிய சட்டத்தின்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதிவை புதுப்பிக்க வேண்டும். ஏற்கனவே இயங்கும் நிறுவனங்களுக்கு புதிய விதிகளுக்கு மாற 1 ஆண்டு அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி, பண்பாடு, மதம், சுகாதாரம் என எந்த துறையில் இயங்குகிறீர்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வரும் ஒவ்வொரு டாலரும் ஒவ்வொரு யூரோவும் எதற்காக செலவிடப்படுகிறது என்பதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவாலயம் கட்ட பணம் வாங்கிவிட்டு அந்த பணத்தில் பாதிரியாரும் பாஸ்டரும் விலை உயர்ந்த சொகுச கார் வாங்குவது இனி நடக்காது. பள்ளி கட்ட வந்த பணம் பள்ளிக்கே செல்ல வேண்டும், வேறு யாருக்கும் வேறு எதற்காகவும் அல்ல. இதுவரை நடந்த மிகப்பெரிய ஏமாற்று வேலை என்னவென்றால், ஒரு தொண்டு நிறுவனத்தை மூடிவிட்டதாக அறிவித்துவிட்டு அதன் சொத்துக்கள் அனைத்தையும் அதை தொடங்கியவர்களே சொந்தமாக்கிக் கொள்வது. புதிய சட்டம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. இதுதான் எதிர்க்கட்சிகளின் அசல் கவலை. இந்த ஏமாற்று வழி அடைக்கப்படும்போது அதனால் பாதிக்கப்படுபவர்கள்தான் இப்போது சட்டத்தை எதிர்க்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் தினமும் அமித் ஷாவை சவால் விடும் ராகுல் காந்திக்கு இந்த மசோதா ஒரு பதிலடியாக அமையும். உண்மையில் இந்த சட்டத்தை சிறுபான்மையினர் வரவேற்கத்தான் வேண்டும். மாறாக காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் அரசியல் விளையாட்டுக்கு இரையாகின்றனர் என்பதே யதார்த்தம். பாஜகவிற்கு எதிராக நீங்கள் நிற்க வேண்டும் எனச் சொல்லி இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினரை மூளைச்சலவை செய்து வைப்பதில் காங்கிரஸ் மற்றும் திமுக போன்ற கட்சிகளின் திறமை தெரிந்ததுதான். எப்படியோ FCRA திருத்தச் சட்டம் வருகிறது. அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வருவோம். இந்த திருத்தச் சட்டம் தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.